பிரைஸ் தி லார்ட். பரங்கிப்பேட்டையிலிருந்து பரமணி வார்த்தைகளோடு ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருங்க பிரதர். எல்லாருக்கும் பாஸ், எங்க போனீங்க? ஒரு 7 நாள் வீடியோவே இல்லைன்றீங்க. கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமுக்காக ரொம்ப பிஸியா ஓடணும். கிறிஸ்துமஸ்ல எல்லாரையும் கொண்டாட வச்சு நாங்களும் கொண்டாடுறோம். பல பரிசுகளை ஆச்சரியமூட்டும் அளவுக்கு விசுவாச பிள்ளைகளுக்கு, அநேக ஜனங்களுக்கு நாங்கள் கொடுத்து அவர்களை மகிழ்வித்தோம். நாங்களும் மகிழ்ந்தோம். கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி மகிழ உதவி செய்தார். ஆகவே வீடியோ வரல. அதன் முடிந்த 25 முடிந்தோட உடனே 3 நாள் முழங்காலிட்ட ஜபம் செய்து 2026க்காக கர்த்தரிடத்துல புது பலனை கேட்டு பெற்றுக்கொண்டோம். கர்த்தருக்கு நீங்களும் காத்திருங்க. கழுகுகளை போல புது பலனை அடித்து எழும்ப உதவி செய்வார். நன்றி சொல்ல பழகுங்க. இந்த 2025ல ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு பாருங்க. எவ்வளவு பேர் சுகவீனமா, பலன் இல்லாம, ஹாஸ்பிட்டல்கையுமா மறிக்கும் போயிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, நல்ல உடை கொடுத்ததற்காக, நல்ல ஆகாரம் கொடுத்ததற்காக, நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் இருந்ததற்காக, நம்ம குடும்பத்துல இருக்கிற பெற்றோருக்காக, மனைவி பிள்ளைகளுக்காக, உடன் பிறந்தவர்களுக்காக, உற்றார் உறவு எல்லாருக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீ தங்கி இருக்கிற இடத்துக்காக நன்றி சொல்லுங்க. கொடுத்திருக்கிற வாகனத்துக்காக நன்றி சொல்லுங்க. 10 குஷ்டரோகிகள் இயேசு சுகமாக்கினார். அதுல 10 பேர்ல ஒருவன் மாத்திரமே வந்து அவரை காட்டினார். மீதி 9 பேர் எங்கே என்று கேட்கிறார். அப்படி நான் கேட்கும் போது என்ன புரிகிறது என்றால், அவர் நன்றியை எதிர்பார்க்கிறார். இன்னும் அவங்களுக்கு அதிகமாய் நன்மை செய்ய வேண்டும் என்றார். நன்றி சொல்லுங்க. கடவுளுக்கு, கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. நிச்சயம் 2026 உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் அமையும். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு முன்னாடி நின்று பொருத்தனை எடுங்க. ஜபத்துல, வேதம் வாசிக்கிறதுல, நன்மை செய்கிறதுல 2025ல நான் குறைஞ்சு போயிட்டேன். 2026 எனக்கு சக்சஸா இருக்கு. நான் சில பொருத்தனைகள் எடுங்க. சில தீர்மானங்கள் சின்னதா ஆரம்பிங்க. அந்த வருஷம் உங்களுக்கு பெரிய சக்சஸ் எல்லாம் முடியும்னு சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இன்னும் 2 நாள் இருக்கு. நிச்சயமா நீங்கள் எதிர்பார்த்து காத்திருங்கள், வெயிட் பண்ணுங்க, தேங்க்ஸ் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை 2026க்குள்ள நுழையும் போது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியங்கள் உங்களுக்காக காத்திருக்க உதவி சார். ஜபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாளுக்கான ஆசீர்வாதத்தை தந்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.